டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்லா இருக்கிறாரு. இன்றைக்கி சாயந்தரம் 4லேருந்து 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ உடல்நிலை நல்லா இருக்கிறதுனால திரும்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லா இன்ஃபெக்ஷன் இருந்தது, எல்லாம் சரியாக இருக்குது. தளபதி அவர்களையும் சந்தித்தேன், அவரும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் கலைஞர் அவர்களை நேரில் பார்க்குறதுக்கு அனுமதி யாருக்குமே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் வெரி ஃபியூ பீப்புள். ஏன்னா இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பட் தளபதி அவர்கள் இது பேசும்போதும் செல்வி அக்காக்கிட்டையும் பேசும்போது கண்டிப்பாக தலைவர் நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போகிறாரு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் உடல்நிலை நல்லா இருக்குன்னு டாக்டர் கூறும்போது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஒரு அரசியல் அனுபவம் அப்படி சொன்னால் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹி இஸ் டூயிங் வெரி வெல். ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். 4லேருந்து 4:30 போயிடுவாங்க. மேடம், இந்த ஐடி ரைடு அது இல்லாமல் இப்போ இங்கிலீஷில் சொல்லியிருந்தீங்களா? ஐடி ரேடு பார்க்கும்போது ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து, இவ்வளோ கேஷ் பேமெண்ட், இவ்வளோ நகை நட்டெல்லாம் கிடச்சிருக்கு. சில நகைக்கு பில்லை இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ரேடு ஒரு சீஃப் செக்ரட்டரி வீட்டிலே இருக்குன்னா அப்புறம் மற்ற இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இந்தியா முழுவதும் எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னி வரைக்கும் மக்கள் க்யூவாக நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. 8 மணிக்கு போனால் திரும்பி 2000 ரூபாய் வாங்கிட்டு எப்போ திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறோன்னா தெரியாமல் நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ரேடு பண்ணும்போது புது நோட்டுகள் அதுவும் கோடிக்கணக்கில் இன்றைக்கி குவிந்து வெளியில் வந்துட்டுருக்கு. எத்தனையோ இடத்துல பிஜேபிக்காரங்க கையில் தான் பணம் வெளியில் ஆயிருக்கு, அந்த கை மாறி இருக்குது. இன்றைக்கி சேகர் ரெட்டி இருக்கட்டும் அல்லது சீஃப் ராம்மோகன் ராவ் அவர்கள் இருக்கட்டும், இல்லை அவருடைய மகன் இருக்கட்டும், மகனுடைய நண்பன் இருக்கட்டும், இவ்வளோ பணம் வரும்போது எங்கிருந்து வருது, யார் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நிறுத்தாமல் இதோட பின்னணி என்ன இருக்குது, இது யாரோடைய பணம், அதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் வரணும். இவ்வளோ ஜன்தன் யோஜனாலேயே சொல்லும்போது ஒரு பிபிஎல் சொல்கிறோம், பிலோ பாவர்ட்டி லைன் மக்கள், அவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஜன்தன் யோஜனாலே அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பணம் யாருது, எத்தனையோ பேனாமி அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யாருன்னா இது வரைக்கும் தெரியல. அது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும். வெறும் டிமானிட்டைசேஷன் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த பணம் வரும்போது எங்கிருந்து வருது, கருப்பு பணத்தை 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் கொடுப்போம். 100 நாளில் 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை திரும்பி கொண்டு வருவோம். ஆனால் அதை சொல்லியும் வரல. ஏன் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்து கேள்விகள் கேட்குறாரு, இத்தனையோ சஹாராலேருந்து பிர்லாலேருந்து நீங்கள் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏன் அதை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசலை, ஏன் அவர் மறுபடியும் அது பதில் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அதில் உண்மைகள் எங்கேயோ இருக்குது, கிளியர் டீட்டெயில்ஸ் இருக்குது. குஜராத் ஆஃப் சிஎம் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ஐடி ரேடில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இது பதில் கொடுத்தே ஆகணும். பார்லிமெண்ட்டுக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் போக மாட்டேங்கிறாரு. ஆனால் கேட்குற கேள்விக்கும் பதில் தரமாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ கண்டிப்பாக மர்மம் எங்கேயோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சசிகலா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இங்கிலீஷில் லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க, ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இதே டிஏ கேஸில் கோர்ட்டில் இங்கிலீஷ் பற்றி கேட்கும்போது எனக்கு அது இங்கிலீஷ் தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. நாங்கள் இப்போ யார் அவங்களுக்கு இங்கிலீஷில் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட லெட்டர் ஹெட்டில் என்ன அட்ரஸ் இருக்குன்னா அது வேதாளம் பாய்ஸ் கார்டன் மட்டும்தான் இருக்குது. அதே சமயத்தில் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த இடத்துல இருக்காங்க. நிறைய மர்மங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய கேள்விகள் மக்கள் எழுப்புகிறாங்க. இன்றைக்கி பொலிட்டிக்கலி மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த எல்லா கேள்விகளுக்கு பதில் வெளியில் வரணும். ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம சொல்கிறோம், அந்த ஒயிட் பேப்பர் கண்டிப்பாக வெளியில் வரணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இது வரைக்கும் எந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நாங்களும் காத்துட்ருக்கோம். என்னைக்காவது பிஜேபி சார்பாக ஒரு பதில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாம் இதுலையும் டிமானிட்டைசேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி யார் கஷ்டத்தில் இருக்காங்க? யாராவது ஒரு எம்பி, யாராவது எம்எல்ஏ இல்லைனா மினிஸ்டர் க்யூவில் நிற்கிறாங்களா? மக்கள் நிற்கிறாங்க. 2000 ரூபாய் கையில் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை. எங்கே நீங்கள் வெறும் செக் கொடுங்க, கேஷ்லெஸ் எக்கனாமி நீங்கள் சொல்கிறீங்க. வெறும் கேஷ்லெஸ் எக்கனாமி எப்படி உருவாக்கப்பட்ட முடியும்? இன்றைக்கி நீங்கள் சயின்டிஃபிக்லி பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கண்ட்ரி உலகத்தில் ஜப்பான் இருக்குது. ஆனால் அங்கேயும் கேஷ்லெஸ் கிடையாது, கேஷ் தேவைப்படுது. அதே மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி உலகத்தில் அமெரிக்கா சொல்கிறோம், ஆனால் அங்கேயும் கேஷ் தேவைப்படுது. கேஷ்லெஸ் எக்கனாமி எங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு விவசாயி எங்கிருந்து கேஷ்லெஸ் எக்கனாமி பண்ண முடியும்? ஏன் நம்ம லோக்கலாக பஸ் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கேஷ் இல்லாமல் முதல்ல வண்டியில் ஏறும்போது சொல்கிறான், கரெக்டாக காசு கொடுத்துருப்பா,
கரெக்டாக கேஷ் கொடுத்துரு சில்லர் இல்லைன்னா அப்புறம் எங்கிருந்த கேஷ்லெஸ் எக்கனாமி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அர்பன் ஏரியாவில் நம்ம வந்து இங்கே சிட்டியில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும் நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமி சொல்லுங்கள். ஆனால் நம்ம பேசிக் காமன் மேன் சொல்கிறோம், நடு தெருவில் இருக்கிற வாழ்கிற மக்கள் சொல்கிறோம், அவங்களுக்கு கேஷ்லெஸ் எக்கனாமி என்னென்ன தெரியல. அவன் கையில் பணம் வேணும், அவனுக்கு கேஷ் வேணும். ஒரு பால் வாங்கணும், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினாலும் அவன் கார்டு வாங்குறதில்ல, அவன் கேஷ் தான் கேட்குறான். கரெக்டாக நான் சில்லர் கொடுப்பா, நீ 2000 ரூபா கொடுத்தேன்னா திருப்பி கொடுக்குறது என்கிட்ட கேஷ் இல்லைங்கிறான். இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு பதில் கொடுக்காம இருக்கிறது மோடி அரசாங்கம் மக்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும். ஐடி ரைடியால தமிழக அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை மத்திய அரசு கொடுத்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி என்ன செய்ய போகுதுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒன்று பிளானிங்கில் இருக்காங்க, மிகப்பெரிய பிளானிங்கில் இருக்காங்க, அது மட்டும் தெரியும். ஆனால் எப்படியாவது 2019 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்தை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படி ஒரு நம்பிக்கையில் பிஜேபி உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கனவை என்றைக்குமே பலிக்காது. 2019 என்றைக்குமே பிஜேபி தமிழ்நாட்டில் வரப்போகிறதில்ல. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பிஜேபி மீண்டும் வரப்போகிறதில்ல, ஆட்சி மாறப்போகுது. அண்ட் 2019 கண்டிப்பாக நாங்கள் இது பிளான் பண்ணிவிட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணிவிட்டு இந்த ரேடு காமிச்சிட்டு நாங்கள் மட்டும் கிளியராக இருக்கோம் அப்படி அவங்க மக்கள் வந்து திசை திருப்புறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. கேள்வி எழுப்பின ஒன்று அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடணும், அந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் 2019 மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும். கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட் வராது. பொறுப்பேற்று நிறைய கட்சிகள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன இல்லையே பல பேர்னா அந்த பேர் யார்? மோடி அவர்கள் இல்லையே ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லிட்டு இருக்காங்க யார் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு. யாருடைய பேர் இருக்குது. பிகாஸ் இப்போ சேகர் ரெட்டி வீட்டிலே பார்த்தாலும் சீஃப் செக்ரட்டரி வீட்டிலே பார்த்தாலும் எல்லாமே அவங்க சொந்த பணம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ பணம் எடுக்கும்போது அது அவங்க சொந்த பணம் கிடையாது. அந்த சொந்த பணம் யாருது, அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அந்த பணம் யாருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் எலெக்ஷன் டைமில் எவ்வளோ 570 crores கரெக்டாக வந்து 2 டேங்கர்ஸ் பிடிச்சாங்க. அந்த பணம் என்னாச்சு? அந்த பணத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்களா? அது எங்கேயோ வந்து அப்படியே குவாய்ட்டாக எங்கேயோ புதைச்சிட்டாங்க. ஏன் அதை பற்றி அந்த பணம் யாருதுன்னு இது வரைக்கும் தெரிய வரல. பேங்க்னு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. வெறும் பேங்க் சொல்லிட்டாங்க அது ஏன் பணம்னா அந்த அதுலேயும் எத்தனை மர்மங்கள் இருந்தது, எத்தனை கேள்வி நாங்கள் எழுப்பினோம், அதுக்கு பதில் வந்ததா? இல்லையா? அதிமுக அரசாங்கம் அப்படி மூடிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா கேள்விகள் இருக்குது, எல்லா கேள்விகளுக்கு பதில் வரணும். யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அது பிரதமர் இருந்தாலும் கண்டிப்பாக பதவியிலேருந்து விலகணும்.